பாண்டியராஜ் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி, நித்யா மேனன், யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் தலைவன் தலைவி. இந்த படம் இப்ப தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தலைவன் தலைவி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா திடீர்னு ஒரு 3 மாசமா பிரிஞ்சு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் காமிக்கிறாங்க கோயில்ல. அந்த கோயில்ல இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த 3 மாசமா இவங்க எதனால பிரிஞ்சாங்க, எதனால பிரிஞ்சு இருக்காங்க, கடைசியில் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையன்றதுதான் இந்த தலைவன் தலைவி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இது ஒரு சிம்பிளான கதை தான். இந்த படத்தோட பிக் பாசிட்டிவ்னா அது நம்ம விஜய் சேதுபதி, நித்யா மேனன் தான். இவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல் பண்ணிட்டாங்க. படத்துக்கு மிகப்பெரிய பேக் போனா இருக்கிறதே நம்ம நித்யா மேனன் மற்றும் விஜய் சேதுபதி தான். அடுத்ததான் நம்ம சந்தோஷ் நாராயணன். மியூசிக் மற்றும் சாங்ஸ் சூப்பரா இருக்கு. குறிப்பா பொட்டல மிட்டாய சாங்கோட கொரியோகிராஃபி, விஷுவல் வேற லெவல் பண்ணிட்டாங்க. அந்த சாங் ரொம்பவே சூப்பரா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தோட காமெடி ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகி இருக்கு. யோகி பாபுவோடைய ஒன்லைன் காமெடியா இருக்கட்டும், விஜய் சேதுபதி பண்ற காமெடியா இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்தது. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் லாக் அடிக்கும். அந்த லாகை தாண்டி படத்துல நெகட்டிவ்னு சொல்ல பெருசாவே இல்லை. என்ன ஒண்ணுனா, சண்டை மறுபடியும் சேர்றது, சண்டை மறுபடியும் சேர்றது, இதுதான் ரிப்பீட்டா இருக்கும். மற்றபடி புதுசா எதுவும் இருக்காது. திரைக்கதையில பாண்டியராஜ் அவருடைய ஜோன்ல மறுபடியும் பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்திருக்காரு இந்த தலைவன் தலைவி படத்தை. இந்த படத்துக்கு நாம தர ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் இந்த தலைவன் தலைவி. கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்க்கக்கூடிய சூப்பரான படம் தான் இந்த தலைவன் தலைவி.